சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பேச போற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் வீட்டெல்லாம் கரெக்டாக தான் சார் வச்சிருக்கேன். எனக்கு நிறைய நஷ்டங்கள் நடக்குது. நான் என்ன சார் பண்றது? ரெண்டு விஷயத்த பேரலா பார்க்கணும் சார். வீட்டை நம்ம சுத்தமா வச்சுக்கிறோம், நிறைய செடிகள் வைக்கிறோம், நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே செய்கிறோம். பட் ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆகுது சார். நான் என்ன சார் பண்ணுறது? ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்கிறோம், அட்சய லக்ன பத்தியில் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே பேரலாக பார்க்கணும். ஒரு தனி நபருடைய ஜாதகம் தான் வீட்டினுடைய ரிஃப்ளெக்ஷனை கிரியேட் பண்ணுமான்னா பண்ணுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்போது என்னென்னா, தனி மனிதருடைய ஜாதகத்தில் அவனுடைய 4ஆம் பாவம் சரியாக இருந்ததுன்னா நம்முடைய வீடு சரியாக இருக்கும். ஒன்றுக்கும் ஒன்றுக்கும் இன்டர்லிங்க் இருக்கா? இருக்குது. என்னுடைய 4ஆம் பாவம்ன்ற வீடு சாதகமாக இல்லைன்னா அவன் லைஃப்பில் வீடே வாங்க மாட்டான். சில பேர் வீடே வாங்க முடியாத தன்மை இருக்கும். இல்லை சார், நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன் சார் அப்படின்றவங்களாம் நிறைய பேர் இருக்கும். காரணம் என்னென்னா, என்னால் பவர் இல்லை, மணி பவர் இல்லை, பட் இருந்தாலும் என்னுடைய வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா தான் சார் இருக்குது, சந்தோஷமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். முக்கியமாக நிறைய பேருக்கு சொந்த வீடே இருக்காது, பட் இருக்கிற வீட்டை அழகாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக பணம் சம்பந்தப்பட்ட ஈர்ப்பு ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேங்களா? ஒரு விஷயம். 2வது விஷயம், ஜாதகத்தில் உங்களுடைய 4ஆம் பாவம் சரி இருந்ததுன்னா வீடு நல்லாயிருக்கும். ஜாதகத்தில் உங்களுடைய 4ஆம் பாவம் சரியில்லைன்னா வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாதிக்கக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம். உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய லக்னத்தை அடிப்படையாக கொண்டு உங்களுடைய 4ஆம் பாவம் சரியாக இருக்கிறதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி வீட்டில் எனக்கு பணமே வரல சார், அதுக்கு போய் வீடுனுடைய வாஸ்தை நிறைய பேர் இடிப்பாங்க, வீட்டை இடிப்பாங்க. பணம் வரலைன்னு சொல்லிட்டு யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வீட்டை அடிப்பாங்க. சார், பணம் வரலைன்னா உங்களுடைய 2ஆம் பாவத்தை பாருங்க சார். சார், 2ஆம் பாவத்துக்கு பணம் வரணும் சார், நான் என்ன சார் பண்றது? உங்களுடைய 10ஆம் பாவம் சரி இருக்கான்னு பாருங்க சார். உத்தியோகம், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பாருங்க சார். அங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டில் கை வைங்க சார். வீடு நல்லா இருக்கும் சார், லட்சக்கணக்கில் போட்டு கோடிக்கணக்கில் போட்டு கட்டி வச்சிருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நேராக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பண்ணுங்க, இதை இடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே 10ஆம் பாவம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், இவங்களுடைய தொழிலே பாதிக்கப்பட்டிருக்கும், இவனுடைய வேலை பாதிக்கப்பட்டிருக்கும், இவனுடைய 2ஆம் பாவம்னு சொல்லப்படுகின்ற வருமானம் பாதிக்கப்பட்டிருக்கும். இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டை அடிச்சிருப்பாங்க. ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஆனால் வீட்டுக்கும் ஜாதகத்துக்கும் தொடர்பு இருக்கா? இருக்கு. காரணம் என்னன்னா, நம்மளுடைய 4ஆம் பாவம் தான் வீடு, வண்டி, வாகனம், சொத்து சுகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை சொல்லும். அதற்கேற்ற மாதிரி தான் வீடு அமையும். ஓகேங்க, இதற்கும் அதற்கும் தொடர்பு இருக்கிறது. அப்போ பார்க்கும்போது ஒரு வாஸ்து அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, 2 விஷயத்தை தொடர்பு கொள்ள வேண்டும். ஒன்று, நம்மளுடைய ஜாதகத்தையும் பார்க்கணும். 2வது, வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் பார்க்கணும். இது 2ம் சரியாக இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருப்பதற்கு உண்டான தன்மை இருக்கும். இப்போ எல்லாமே ஃபேவரபுளாக இருக்குது சார், அடுத்த நிகழ்வு என்ன சார் பார்க்குறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். முக்கியமாக உங்கள் பாத்ரூம் சுத்தமாக இருக்கிறதா அப்படின்னு பாருங்கள். பாத்ரூம் எப்போவுமே நான் சொல்ல விஷயம் என்ன, வீட்டுக்கும் நம்மளுடைய ஜாதகருக்கும் நம்மளுடைய மகிழ்ச்சிக்கும் வருமானத்திற்கும் சம்பந்தம் இருக்கா? சம்பந்தம் இருக்குது. பாத்ரூம் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போய் நிம்மதியாக போய் தூங்கணும், அந்த மாதிரி இருக்கணும் பாத்ரூம். அங்கே கரை படைஞ்சு இருக்கிறது. சில பேர் காலை வைக்கும் போதே அங்கே ஒரு கால் வைப்பாங்க, அப்படியே தாண்டுவாங்க, அந்த டாய்லெட்டில் கால் வைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும் சில பேர் வீட்டில். அப்போ பாத்ரூமை இந்த அளவுக்கு சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டுமோ அந்த அளவுக்கு சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் சார். இதுவும் நான் ரெடி பண்ணிக்கிறேன் சார். கரெக்ட். வேலை செய்பவர்களுக்கு இதுக்கு பொருந்தாது. ஏன்னா வேலை செய்யணும், ஓனர்ஸ் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். ஒரு சின்ன நிகழ்வு மட்டும் சொல்கிறேன் நான், எல்லாமே கரெக்டாக இருக்குது. 10ஆம் பாவம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பாதிக்கப்பட்டிருந்தார். இப்போ 4ஆம் பாவம்னா வீடுன்னு சொல்கிறோம். உங்களுடைய 10ஆம் பாவம் சரியில்லைன்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக நான் தொழில் பண்ணிட்டு இருக்கேன் சார், உங்களுடைய ஆஃபீஸினுடைய இடம் சரியாக இருக்கிறதா அப்படின்னு செக் பண்ணணும். ஓகே, நான் தொழில் பண்ணிட்டு இருக்கேன் சார், இந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இல்லை சார், நான் என்ன சார் பண்ணுறது? ஃபஸ்ட்டு ஜாதகம் பார்க்குறோம், என்னுடைய 2ஆம் பாவம் பார்க்குறோம், என்னுடைய 4ஆம் பாவம்ன்ற வீடை பார்க்குறோம். ஓகேங்களா? வீடு சம்மந்தப்பட்ட நிகழ்வை பார்க்குறோம். முக்கியமாக என்னுடைய ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்கா? எந்த பாவத்தை போய் பார்க்கணும்? 10ஆம் பாவத்தை போய் பாருங்கள். உங்கள் 10ஆம் பாவம் சரியில்லைன்னா, நீங்கள் தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்கள் ஆஃபீஸ் சம்மந்த இடத்த போய் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அங்கே குற்றம் குறைகள் இருப்பதற்குண்டான தன்மை கொடுக்குமா? இருக்கும். அதை ரெக்டிஃபை பண்ணணும். அங்கே சாதகமாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் தான் பார்த்தீங்கன்னா
நம்ம என்ன பண்ணுவாங்க, வீட்ட வந்து இடிச்சு ரெடி பண்ணிடுவாங்க. எனக்கு 10ஆம் பாவம் சரியில்ல. தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சரியில்ல அப்படின்னா, ஏதோ ஒரு நிகழ்வு இந்த ஓனர் சீட்டு பக்கத்துல இருக்கு இல்லைங்களா? அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்லலாமான்னா, சொல்லலாம்னு சொல்லலாம். இத வந்து கரெக்ட் பண்ணுவதன் மூலமாக, உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சாதகமாக வரும். அதே மாரி வீடு, வண்டி, வாகனம், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக வருவதற்கான தன்மை இருக்குமான்னா, இருக்கும்னு சொல்லலாம். இத எல்லாமே பேரலலா பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஜாதகம். உங்களுடைய ஜாதகத்துல உங்களுடைய ஏஎல்பி லக்னம் என்ன போயிட்டு இருக்குன்னு பாருங்க. ஓகேங்களா? உங்களுடைய அட்சய ராசின்னு சொல்லப்படுகின்ற நிகழ்வுகள் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய இடம், அதுக்கப்புறமா உங்களுடைய இடம், வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமா இருக்கான்னு பாருங்க. அதுக்கப்புறம் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமா இருக்கு. இது எல்லாமே ஒருமித்த ஒரு விஷயமா பார்த்தவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே சுபமாக நடக்கக்கூடிய தன்மை இருக்குமானா, இருக்கும்னு சொல்லலாம். அதனால, "எனக்கு வீடு எல்லாமே நல்லா இருக்கு சார். எனக்கு வருமானம் வரல." அப்படின்னு சொன்னா, எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி தான் ஒரு முடிவுக்கு வரணும் சொல்லலாம். அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.